பீயிங் அ கேர்ள் நான் அதை பார்க்கும்போது இட் வாஸ் குவைட் ஷாக்கிங். டைரக்டர் சார் வந்து சொன்னாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, நான் கொஞ்சோண்டு தான் காமிச்சேன். நிறைய பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க என்னோட சீனுக்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னு. வித்வுட் பர்மிஷன் நான் வந்து தொடர்ந்து சொல்லல. கண்ணு முன்னாடியே பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடியே சில அபியூஸ் எல்லாம் நடக்குது. இது ஒரு மூட நம்பிக்கையை சார்ந்து கொண்டு போகுது. நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணு உங்க பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதுதான் எங்க கேள்வி. மிஸ்கின் சார் ஒண்ணு பேசிருப்பாரு, எனக்கு அது பயங்கரமா அப்செட்டா இருந்தது. அது எனக்கு என்ன அப்செட்டா இருந்ததா, அதே படத்துலதான் நானும் பண்ணிருக்கேன். நாங்க வராம இல்ல, எங்களை சூஸ் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா I've heard people saying being rejected for color still till now. யாராவது ஒருத்தர் போய் ரேப் பண்ணுவாங்க, அந்த சீன் வந்து யாருக்கு இருக்குன்னா டஸ்கி டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. யாராவது ஒரு பொண்ணை போய் கொல்லுவாங்க, அந்த ரூல் பாத்தீங்கன்னா டஸ்கி டவுன்ல இருக்கிற ஒரு பொண்ணு. கொட்டுக்காளி, வாழை, அடுத்து இப்ப ரிலீஸ் ஆன எல்லா படங்கள்லயுமே கேரளா ஆர்டிஸ்ட் நல்லா நடிக்கக்கூடிய பெண்கள் கேரளால தான் இருக்காங்களா? அந்த வச்சு ஊதுவாங்க இல்லையா, அது வந்து தொக்கு எடுக்கிறது. எங்க ஊர் சைடு எல்லாம் தொக்கு எடுப்பாங்க. எனக்கே சில நேரம் டவுட் இருக்கும். இது நிறைய நடக்குது, ரொம்ப தவறா நடக்குது. வினோத் ராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம், அதான் உண்மை. இதை விட மோசமாலாம் நிகழ்வுது. Hi, this is Deepika from Red Nool. இன்னைக்கு நம்மளோட one of the beautiful performers முல்லை இருக்காங்க. ஹாய். ஒரே blushing moment. உங்களோட பிஸி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்து கொட்டுக்காளி ரிலீஸ் ஆனதுலேருந்தே எல்லாருமே உங்கள் பெர்ஃபார்மன்ஸு தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிடைக்காதா, அப்போ கிடைக்காதா அப்படின்னு தான் வந்து நாங்கள் ரொம்ப ஈகராக இருந்தோம் இந்த இன்டர்வியூக்காக. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இனிஷியலாக வந்து கொட்டுக்காளி பார்த்துட்டு உங்களுக்கு வந்த ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நான் ஃபர்ஸ்ட் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்வைட் பண்ணதுக்கு. பிஸி ஷெட்யூல்னா எனக்கு ஆக்சுவலா எந்த ப்ரொமோஷனுக்கும் வர முடியல, ஷூட் போயிட்டு இருக்கு. ஸோ இங்கேயே விட்டுட்டு நம்ம அங்க வர முடியாது. அதனால மேனேஜ் பண்ணி போறதுனால நான் எதுக்கும் இன்டர்வியூவும் கொடுக்கல, எந்த ப்ரொமோஷன்லயும் கலந்துக்கல. நான் என்ன சொல்ல போனா படமே நானும் பாக்கல. அப்படியா? ஆமா, நானும் படம் அந்த அளவுக்கு பிஸியா ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இல்ல இல்ல, இங்க தேட்டர் இல்ல, இங்க வந்து ஓடல, அதனால பாக்கல. பட் நிறைய சைட்ல இருந்து கால்ஸ் வந்தது. அந்த மொமெண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய விமர்சனங்களும் வந்தது. அதெல்லாம் வந்து குவிட் பண்ணிடுவேன். எஸ், பிகாஸ் இட் இஸ் a very bold move. It was like being a girl நான் அதை பார்க்கும்போது it was quite shocking. இவங்க எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் சார் வந்து ஒரு இடத்துல வந்து சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் கொஞ்சோண்டு தான் காமிச்சேன், இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னோடனே ஐ வாஸ் லைக் என்னன்னு சொல்லுது, ஷெல் ஷாக்டுன்னு தான் சொல்லணும். இட் வாஸ் வெரி ட்ராமேட்டிக் டு ஈவன் ஹியர் இட். ஸோ அந்த சீன் எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நான் சிஸ்டர் ரோலுக்கு செலக்ட் ஆயிட்டு, தென் அதுக்கப்புறம் வந்து அவரு யோசிச்சார் இந்த ரோல் வந்து இன்னும் கொஞ்சம் யூனிக்கா இருக்கும், தியேட்டர்ல வந்து அந்த சிஸ்டர் ரோல் அதுவும் ரொம்ப நல்ல ரோல், பட் இது வந்து பேசப்படும் அப்படின்னு வந்து சொன்னாரு. சோ எக்ஸாக்டா அவர் சொன்ன வார்த்தைக்கு ஏத்த மாதிரி இந்த ரோல் பத்தி பேசிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அந்த சீன் புதுசா இல்ல, ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம் தான். நான் வந்து ராம்நாடுல பனைக்குளம்ங்கிற ஒரு ஊர்ல தான் என்னோட ஊர் நேட்டிவ் அது. சோ அங்க இருக்கிற நாகரிகம், அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அந்த வளர்ப்பு முறையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நிறைய பேர் கிராமத்துல இருந்து வராங்க, ஆனா சில பேர் அதுல இருந்து எதையுமே கத்துக்க போறது இல்ல, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸா எதுவுமே சிலது இருக்காது. எனக்கு வந்து பர்சனலா வந்து நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம். எங்க பக்கத்து வீட்டுல, எங்க தெரிஞ்சவங்க வீட்டுல, எங்க சொந்தக்காரவங்க வீட்டுல இந்த மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருசா நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை உண்டு, மூட நம்பிக்கை மேல ஒரு நம்பிக்கை கிடையாது. எனக்கு வினோத் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பரவாயில்ல, இந்த விஷயத்த எடுத்து சொல்ற அளவுக்கு சினிமா வந்துருச்சு, இதெல்லாம் என்ன லைன், இதெல்லாம் எதுக்கு படமா எடுக்கிறீங்க நிறைய பேர் சொல்லிட்டு போயிடலாம். நிறைய பேர் படம் பார்த்துட்டு சொன்னாங்க என்னோட சீனுக்கு நிறைய பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னு. சிரிக்கிறவங்களை தாண்டி ஒருத்தருக்காவது அந்த மெசேஜ் போய் சேரும் இல்லையா? ஏன்னா ஒரு பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாரும் இருக்கும்போது ஒரு தொடுதல் எப்படி அது வந்து நிகழ்து அந்த இடத்துல? யார நம்பி அந்த பொண்ணை வந்து தொட விடுறாங்க வித்வுட் பர்மிஷன்? என்ன நான் வந்து தொடர்ந்து சொல்லல, கண்ணு முன்னாடியே பேரண்ட்ஸ் கண்ணு முன்னாடியே சில அபியூஸ் எல்லாம் நடக்குது. இது ஒரு மூட நம்பிக்கையை சார்ந்து கொண்டு போகுது. அப்ப இது என்னவா நம்ம பாக்குறோம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பாத்துட்டு வர்றதுல ஒரு 2 பேராவது
ஓகே இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வீட்ல நடக்கக்கூடாது, ஃபியூச்சர்ல பண்ணிடக்கூடாது, இல்ல இந்த மாதிரி நடந்தது எனக்கு கில்ட்டா இருக்கு அப்படின்னு ஒரு 2, 3 பேருக்கு ஃபீல் பண்ணாலே போதும். அது அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் வினோத் ராஜ் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காரு. சோ அதுக்கு அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது புரியணும், மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும்னா அவரு சொல்ல வர்றதே அதான். நீங்க அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணு உங்க பொண்ணா இருந்தா என்ன பண்ணுவீங்க? இதுதான் இங்க கேள்வி. அந்த கேள்வி புரிதல் இல்லாம சில பேர் கமாண்ட் அடிக்கலாம், சில பேர் அதை தப்பா விமர்சிக்கலாம். ஆஹ் சில பேர் தான் சொல்றாங்களே இந்த மாதிரி படங்கள் ஏன் வந்து கொண்டு கொண்டு வராங்க அப்படின்னு. இந்த மாதிரி படங்கள் கொண்டு வரணும். அதை பார்த்துதான் அடுத்தடுத்து தமிழ் சினிமா கொஞ்சமாவது ஒரு மாற்றம் வரும். எப்ப பார்த்தாலும் கமர்ஷியல் படங்களை மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னா இப்படிப்பட்ட சில நம்ம வீட்டு பக்கத்துல நடக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய கதைகள்லாம் எப்ப நம்ம பார்ப்போம், எப்ப அதை பத்தி பேசுவோம், அந்த டிஸ்கஷனே போயிடும் இல்லையா? சோ சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய சில கேள்விக்கு ஏத்த கதைகளும் வேணும் நமக்கு. எனக்கு சொல்லும் போது எனக்கு அதான் இல்ல, நான் அந்த வீட்டு பொண்ணா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். சோ டோட்டலி எனக்கு அந்த கதை பிடிச்சிருந்தது, எனக்கு என்னோட லைன் பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து இதை நீங்க எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு ஓகே, அந்த ரியாலிட்டி செக் ஒன்று எடுத்துட்டு வைக்கணும்காக அதை சீனா பண்றது ஓகே. உங்களோட மனநிலை எப்படி இருந்தது அதை ஷூட் பண்ணும்போது? இப்போ நீங்க சொன்னீங்க சுத்தி வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, அது வந்து ஒரு சீன் ஆக்சுவலி. ஆனா அதை ஷூட் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கும்போது அதை சுத்தி இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க ஆக்சுவலி சொல்ல போனா. ஸோ எனக்கு இது வார்த்தைகளா கேட்க கூட முடியல. ஹவ் ஆர் யூ, ஐ மீன் லைக் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ்? இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் ஆக்சுவலா. இது வந்து நான் கூட ஒரு டைம்ல வந்து இது புரியணும், இந்த ஒரு 4 பேருக்கு போய் சேரணும்னு என் மனநிலையை நான் ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். பட் எனக்கு பூசாரே ஒருத்தர் பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் வந்து அவ்வளவு சங்கடப்பட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து அந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டு அந்த சீன் பாத்திருப்பீங்களா, அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கைய பிடிச்சு மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா. லைக் என்னன்னா அவருக்கு ஒரு கில்ட். எனக்கு இந்த சைடு என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு நர்வஸ் இருந்தது. ஐயோ ஓகே ஃபைன் ஓகே ஃபைன் அப்படின்னு தான் போகும். அதை தாண்டி நம்ம அந்த கதாபாத்திரத்துக்குள்ள போறோம் இல்லையா, சோ அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுது, அந்த அடமண்டா இருக்கக்கூடிய பொண்ணு எப்படி இருப்பா, என்ன மாதிரி நிப்பா, ஏன் ரியாக்ட் பண்ணல. சோ இவ்வளவு விஷயத்த அவ வந்து உள்ள எடுத்துக்கும் போது நான் முல்லைங்கிற ஒரு கேரக்டர் மறந்து போய் அந்த பொண்ணாதான் வாழணும்னு நினைச்சேன். அதனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேக்ல ஒரு நர்வஸ் இருந்திருக்கும் எனக்கு. பட் அடுத்த டேக்ல எல்லாம் வந்து நான் அடமண்ட் தான், நான் பிடிவாதம் தான், கொட்டுக்காளி தான், அந்த மாதிரிதான் நான் நின்றேன். அதை அப்சர்வ் பண்ணிக்க தானே ஆக்டிங். ஒரு கேரக்டர் உள்வாங்கி நடிக்கணும். நான் விருப்பப்பட்டு அதை பண்ணேன். எனக்கு அந்த விஷயம் நிறைய பேர் சொல்லும் போது தப்பாவும் தெரியல, நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்கேன், நான் கொண்டு போய் சேர்த்திருக்கேன். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, இன்னும் சில ஊர்கள்ல இதை விட மோசமா நடந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு போய் பார்க்கணும். அவங்க எல்லாம் இங்க இருந்து தியேட்டர்ல இருந்து பார்த்துட்டோ இல்ல அதை பத்தி கேட்டுட்டோ தப்பான விமர்சனங்களோ இல்ல வந்து இது புரிதல் இல்லாம நிறைய பேர் பேசலாம். பட் இது நிறைய நடக்குது, ரொம்ப தவறா நடக்குது. வினோத் ராஜ் சொன்ன மாதிரி கொஞ்சம் தான் காமிச்சிருக்கோம், அதான் உண்மை. இதை விட மோசமாலாம் நிகழ்வுது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தான் காட்டணும். இதெல்லாம் மனசுல நான் வச்சுக்கிட்டு எல்லா கேர்ள்ஸ்க்குமே சில சில விஷயத்த பேசிதான் வந்திருப்போம். அந்த கோவம் எல்லாம் இருக்கும் இல்லையா, எனக்கு அந்த கோவம் இருந்தது. நான் நிக்கும் போது எனக்கு அந்த கோவம் உள்ள இருந்தது. அவர் சொல்லிட்டாரு எந்த சீன்லயுமே கண்ணு சிமிட்ட கூடாது அப்படின்னு. எனக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு தலையில எல்லாம் தேய்ச்சாங்க. வெயில் வேற உச்சி வெயில், கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு கண்ணு கலங்குது, ஆனா கண்ணு சிமிட்ட முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தது. எல்லா சீனுமே சரி, அந்த அந்த வச்சு ஊதுவாங்க இல்லையா, அது வந்து தொக்கு எடுக்கிறது. எங்க ஊர் சைடு எல்லாம் தொக்கு எடுப்பாங்க. எனக்கே சில நேரம் டவுட் இருக்கும், உண்மையிலேயே எடுத்தாங்களா எடுக்க மாட்டாங்களா, அது பொய்யா உண்மையா, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனா சில இடங்கள் ரொம்ப தப்பாதான் நடக்குது. அந்த தப்பா வந்து அவர் காமிச்சிருக்காரு, அவ்வளவுதான். சோ அதை எடுத்துக்கிறதும் அதை தப்பா எடுத்துக்காத விதமும் ஆடியன்ஸோட கையில தான் இருக்கு. நான் ஒரு ஆக்டரா அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அதை உள்வாங்கிட்டு நான் நடிச்சேன். அது வந்து எனக்கு அவர் அந்த ரோல் கொடுத்ததுக்கு அவருக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். கண்டிப்பா. ஆக்சுவலி ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு போல்டு மூவ் எடுத்து ஒரு பியூட்டிஃபுல்லான அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ரியாலிட்டி வந்து வெளியில சொல்றது வந்து இட் இஸ்
வெரி கிரேட் திங் டு டூ. ஏன்னா அதுக்கே உங்க 2 பேருக்குமே தனி பாராட்டுகள் தான் சொல்லணும். ஒரு பக்கம் நீங்க ஆல்ரெடி இனிஷியலா சொன்னீங்க. ஆ ஆ ஒரு பக்கம் அவ்ளோ தூரம் வரவேற்பு வந்தாலும், விமர்சனங்கள் அது வரதான் செய்யுது. அது 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 கீப்பிங் அட் தட் அசைட், ஆ உங்களோட அப்பா, அம்மா ஆக்சுவலி என்ன சொன்னாங்க? உங்களோட ஃபேமிலி இத எப்படி இந்த சீன் வந்து தெரியுமா? அவங்க பட் ஆனா ஆஃப் கோர்ஸ் தே நோ ரைட் அந்த சீன் பத்தி. நோ. அவங்களுக்கு இந்த சீன் பத்தியே தெரியாதா? சத்தியமா தெரியாது. நோ எங்க தெரியாது. அவங்க இத இன்னும் பாக்கல. பாத்துட்டாங்கன்னா நான் ஐ வந்து திங்க் நோ ஐ திங்க் யூ ஷுட் வார்ன் தெம் பாத்துட்டாங்கன்னா நினைக்கிறேன். என்னங்க? நோ 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 இல்ல 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 என்ன அவங்க பாக்கணும்னு சொன்னாங்க. ம் என்னமோ தெரியல. அவங்க பாக்கணும் இந்த மாதிரி கொட்டுக்காளி ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன்னா கொட்டுக்காளிங்கிற வேர்ட்லாம் எங்க ஊர் சைடு ரொம்ப சகஜமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. சோ அந்த மாதிரி ம் ஒரு நேம்ல ஒரு படம் வந்திருக்கணும்னே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல ரிலீஸ் ஆச்சு. ராமாட ரிலீஸ் ஆச்சு. அருப்புக்கோட்டையில நான் இருக்கேன். கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஆனா வந்து ஓகே. அவங்க போய் பார்க்கல. அவங்க கொஞ்சம் பிஸி ஆயிட்டாங்க. அதனால போய் பார்க்கல. இல்ல அவங்க மேபி பாக்குறதுக்கு கூட ஃபேமிலி எனக்கு ரிலேட்டிவ் பிரச்சனை இல்ல. யாராவது பார்த்திருக்கலாம். ஏதானு வந்துச்சா? நோ. எனக்கு என்னன்னா ஒரு மாரி ஒரு ப்ரீ வார்னிங் மாரி குடுத்துருங்க. பிகாஸ் ஐ மீன் லைக் எவ்ரிபடி ஐ மீன் நானே ஒரு பீயிங் அ தேர்ட் பெர்சனா இருக்கும்போது எனக்கே அது மாரி ஒரு மாரி ட்ராமாட்டிக்கா இருந்தது. அது ஃபேமிலி பார்க்கும்போது அது அது ஒரு மாரி ஆயிடுங்க. அது முன்னாடியே சொல்லிடுங்க. அததான் நான் சொல்ல வரேன். அது அஃபெக்டா தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா எப்படி சொல்றது? இந்த மாதிரி காட்சிகள் வந்து பெற்றோர் வந்து சில மேபி மெச்சூர்ட் இல்ல புரிதல் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த காலகட்டத்துக்கு வந்து அடாப்ட் ஆன பெற்றோர்கள் பார்க்கும்போது அவங்களாலேயே சில நேரம் ஏத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் வந்து வாய்ப்பே இல்ல. கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் என்னங்க செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. புரியுது. இல்ல ஒரு பக்கம் வந்து ஒரு மாரி கஷ்டம் இருந்தாலும், ஐ திங்க் தே வில் பி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ. பிகாஸ் எங்கேயோ நடக்கிறது வந்து திரைக்கு கொண்டு வரீங்க. ஸோ அதுக்கே வந்து ஒரு பாராட்டுகள். ஸோ இது அப்பா, அம்மா, ஃபேமிலி அதெல்லாம் இருந்தாலுமே, ஒரு பெரிய பேனர்ல வந்து ரிலீஸ் ஆகுது. எஸ்கே புரொடக்ஷன்ஸ் பேனர்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது, ஆஃப்கோர்ஸ் எஸ்கே புரொடக்ஷன்ல டீம் எல்லாருமே வந்து ஒண்ணா பார்க்கும்போது, எஸ்கே அண்ணா என்ன சொன்னாரு? ஆர்த்தி அக்கா என்ன சொன்னாங்க? எனக்கு தெரியல. எனக்கு எந்த தெரியலையே. ப்ரொமோஷனும் நான் போகாதனால எனக்கு தெரியல. எனக்கு ஆ. சீரியஸா தெரியல. அதான் உண்மை. எனக்கு தெரியல. பட் அவார்ட் போயிட்டு இருக்கும்போது பெர்லின்ல இருக்கும்போது வினோத் வந்து ஒரு தடவை கால் பண்ணாரு. இந்த மாதிரி உங்களுடைய ம். பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போய் நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாரு. சோ ம். எனக்கு யார் பேசணும்லாம் இல்ல. எனக்கு ஏதோ ஒரு 2, 3 பாராட்டு கிடைச்சாலே போதும். எனக்கு அந்த அந்த ஒரு தெம்ப வச்சுட்டே நான் அடுத்த படத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன். மேபி கண்டிப்பா. சொல்லிருக்கலாம். எஸ்கே சார் வந்து சொல்லிருக்கலாம். யார் வேணா சொல்லிருக்கலாம். பட் எனக்கு நான் சில ப்ரொமோஷன்ஸோட வீடியோ மட்டும் இந்த கட் வரல யூடியூபோட கட்ல அதுலதான் பார்த்தேன். மிஸ்கின் சார் ஒண்ணு பேசிருப்பாரு. எனக்கு அது பயங்கரமா அப்செட்டா இருந்தது. மத்தபடி எனக்கு வேற எதுவுமே வந்து தெரியல. லைக் அது நான் சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அவரு சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி எல்லா எல்லா திரைப்படத்திலயுமே மலையாளம் பேசக்கூடிய கதாநாயகி தான் வராங்க. தமிழ் கதாநாயகியே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து அதாவது ஒரு ஐட்டம் சாங்ஸ் இருந்தா இந்த மாதிரி சாங் இருக்கா படத்துல 2 பாட்டு இருந்தா அப்படின்னா வருவாங்க போல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. அது எனக்கு என்ன அப்செட் இருந்ததா அதே படத்துலதான் நானும் பண்ணியிருக்கேன். நிறைய படங்கள் தமிழ் பெண்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. தமிழ் பேசக்கூடிய பெண்கள் நிறைய படங்கள்ல வந்துட்டு இருக்காங்க. சி ப்ரொடக்ஷன் ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. அதே நேரத்துல ஆடியன்ஸ் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் பார்த்துதான் ஒரு படம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க வராம இல்ல. எங்களை சூஸ் பண்ணாம இருக்காங்க. தட்ஸ் டிஃபரெண்ட். ட்ரூ. சில டைரக்டர் ட்ரூ. பிக் ட்ரூ. பண்றாங்க. சில டைரக்டர் பிக் பண்ணல. சோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. நாங்க நான்லாம் இங்கதாங்க சேர் போட்டு உட்காந்துருக்கேன். கூப்பிட்டா வந்துருப்பாங்கிற மாதிரிதான். சோ ஆமா அதான உண்மை. லைக் அவர் புரியுது. சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு 2 நாளா நான் சொல்லிட்டே இருந்தேன். மிஸ்கின் சாரை பார்த்தா நான் கேட்காம இருக்க மாட்டேன். சார் ஐ எம் ரெடி சார். தமிழ் தான் சார் பேசுறேன். தமிழ்நாடு தான் சார். இந்த ஊர் சார் இந்த கிராமம் சார். நான் நடிக்கலாமா? நான் கண்டிப்பா ஒரு நாள் கேட்பேன் அவரை பார்த்து. சோ மத்தபடி எனக்கு கண்டிப்பா. என்னை பத்தி பேசினாங்க இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் ஐ எம் குட். ஸோ அதான். இப்போ இது வந்து பெர்லின்ல வந்து வினோத் அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கட்டும். சூர்யா அண்ணா என்ன சொன்னாரு? தெரியல எனக்கு யாருமே கால் பண்ணி சொல்லுங்க. எதுவும் சொல்லல. ஆக்சுவலி அதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா, "வேர் இஸ் முல்லை" அப்படின்னு சொல்லிட்டு, "வாமா" அப்படின்ட்டு உங்கள வரவேற்கிறதுக்கு வந்து நெறைய பேர் சாரி இருக்காங்கன்னு எனக்கு நெனைக்கிறேன். இத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நான் ம். வரலனாலும் ஒருவேளை அந்த கதாபாத்திரம் ஞாபகம் இருந்தா அவங்க கண்டிப்பா பேசியிருப்பாங்க. தட்ஸ் ட்ரூ. ஓகே. பட் எனக்கு அதுதான் அதுக்கு சொல்றேன்ல
அது எனக்கு அப்செட்டும் ஆகல, அது எனக்கு ஹர்ட்டும் ஆகல. நான் அடுத்த கட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன். பிகாஸ் கண்டிப்பாக. இன்னைக்கு தடுக்கி விழுந்தாலும், இன்னைக்கு மறந்து போனாலும், என்னைக்காவது ஒரு நாள் தெரியப்படுத்துற வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். எஸ், எஸ், எஸ். ஆக்சுவலி அதான் அந்த தெரியப்படுத்துற வேலை அப்படின்னு இருக்கும்போது, யூ ஹேவ் டன் வெரி, வெரி பியூட்டிஃபுல் ரோல்ஸ் இன் வேரியஸ் ஃபிலிம்ஸ். அது வந்து தனித்துவமான ஒரு ரோல்ஸ் அப்படின்னு மாதிரியே சொல்லலாம். பட் ஆனால் யூ ஹவ் பீன் இந்த இண்டஸ்ட்ரி கொஞ்சம் நாளாகவே இருக்கீங்க, பியூட்டிஃபுல் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. த ஸ்ட்ரகிள் இஸ் ரியல் ஆக்சுவலி. உங்களுக்கான ஒரு ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பெஸ்ட் ஆஃப் பிரேக் த்ரூ அப்படின்ட்டு மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனா அது ஏதோ கிட்ட வந்துட்டு அப்படியே காணாம போயிடுற மாதிரி என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல எனக்கு கண்ணு ஸ்குவாட் ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் ஏன்னா எனக்கு மலையாளம் தெரியாது, என்ன எப்படி கேஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியாது. எனக்கு திடீர்னு ஒரு கால், வீடியோ கால்ல தான் வந்து ஆடிஷன் பண்ணாங்க. ஓகேமான்னாங்க. 3 நாள்ல மலையாளத்தை வந்து கத்துக்க முடியுமா, பேச முடியுமான்னப்போ எனக்கு எனக்கு அந்த கட்ஸ் இருக்குன்னு நான் நம்பினேன். சோ 3 நாளா நான் அந்த ஹோல் ஸ்கிரிப்ட வந்து மக்கப் பண்ணி மலையாளம் ஸ்லாங்க புடிச்சு நான் அதை வந்து பேசி அவங்க ஓகே பண்ணி அங்க போய் மம்முட்டி சார் முன்னாடி உட்காந்து பேசும்போது ஃபர்ஸ்ட் டேக்லயே ஒரு அப்ரிசியேஷன். ஃபர்ஸ்ட் டேக்லயே ஓகே மம்முட்டி சார் வந்து கிளாப் பண்றாரு. அந்த ஒரு மொமெண்ட் தான் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ணுச்சு. நம்மளை பத்தி யார் பேசினாலும் இல்ல அடுத்த கட்டம் நம்ம மூவ் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் இருந்துகிட்டே இருந்தாதான் அது ஒரு எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு. சோ அங்க வந்து எனக்கு அந்த அப்ரிசியேஷனும் அந்த ரெஸ்பெக்டும் நிறையவே கிடைச்சது. அவார்ட்ஸ் கொடுக்கும்போது கூட மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் மலையாளம் இல்ல, நான் ஐ மீன் கேரளால பிறக்கல. நான் அப்போ வந்து சில படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. செம்பீம், திருவிங்குரல் மாதிரி 2-3 படங்கள் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆரி ஓகே பேபி கூட அப்ப ரிலீஸ் ஆகல அந்த டைம்ல. சோ எதை வச்சு என்ன கேஸ்ட் பண்ணாங்கன்னே தெரியல. நீ நல்லா நடிக்கிறியா, நான் உன்னை பிக் பண்றேன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து அங்க இருந்தது. நான் அதை பார்த்தேன். சோ எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. இங்க இருந்து மறுபடியும் வந்து சக்சஸ் மீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு நான் போய் அது ஒரு மாதிரி எனர்ஜெட்டிக்கா இருந்தது. ஆரி ஓகே பேபியுமே வந்து லட்சுமி மேம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயுமே என்ன பேச வைக்கிறதும், என்ன பேச விடுறதும், நிறைய விஷயம் நீ சொல்லு நிறைய பேருக்குங்கிறதும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அந்த ஸ்பேஸ் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. நான் இல்லைன்னா கூட நான் சில ப்ரொமோஷன்லாம் என்னால போக முடியல அந்த டைம்லயே. அப்ப கூட என்னை பத்தி அவங்க வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னா நம்மளோட எஃபோர்ட்டை பத்தி யாராவது ஒருத்தவங்க பேசும்போது இன்னும் ஒரு மாதிரி ஐயோ இன்னும் அடுத்த ஸ்டெப் போகணும், இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய பேசுனாங்க நம்மளை பத்தி, இது பத்தாது அப்படின்னு தோணும் இல்லையா? சோ எனக்கு இல்ல, அது நீங்க உங்களோட ஒர்க்கா இருக்கட்டும், யாரோட ஒர்க்கா இருந்தாலுமே அது ஒரு இது இருக்கும்ல. சோ அந்த மாதிரிதான் நம்மள சாட்டிஸ்ஃபை பண்றதுதான் எனக்கு அந்த சைட்ல இருந்து. ஆமா அதான் உண்மை. பட் நீங்க சொன்ன மாதிரி சூரி சார் சொல்லியிருக்காரு, 2-3 பேட்டெல்லாம் வந்து நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சூரி சார் நான் இது வரைக்கும் டைரக்டா என்கிட்ட பேசல, யாரும் பேசல. சோ தெரியல, இப்படிதான் போகுது, பாக்கலாம். இப்ப பண்ற படம் நெக்ஸ்ட் இயர் மேபி ரிலீஸ் ஆகும்போது இன்னும் ஒரு அடுத்த முள்ளைய பாக்கலாம் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி ஒரு பக்கம் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா அப்ரிசியேஷன் தான் வந்து நம்மளுக்கான அவார்ட்ஸ்னே சொல்லலாம். ஆஸ் இன் மோர் தென் த அவார்ட்ஸ், இந்த அப்ரிசியேஷன் ரெகக்னிஷன் தான் அவார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு கீப் திஸ் கொஸ்டின் இன் த எண்ட் பிகாஸ் பெரும்பாலும் நான் கேள்விப்பட்டிருக்கிற ஒரு சில விஷயம் லைக் சினிமா துறையில் வந்து இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, மிஷ்கின் சார் வந்து ஒரு இது மாதிரி சொன்னாங்க, தமிழ் பேசுகிற பெண்கள் வந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு இது சொன்னீங்க. டு யூ ஃபீல் லைக் என்னைக்காச்சும் லுக்ஸ் ஆக்சுவலி மேட்டர்ஸாக இருந்திருக்கு, நான் லுக்ஸ்னால ரிஜெக்ட் ஆயிருக்கேன், இன்னுமே வந்து கலர்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு மாதிரி நீங்கள் எதனா ஃபேஸ் பண்ணீங்களா? Because I really want to keep this. Yes, because I want to keep this in the last. ஏன்னா I've heard people saying being rejected for color till now. ஸோ அது கண்டிப்பா நான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். எனக்கு கலர்னால ரிஜெக்ட் ஆயிருந்தேன். பட் ஒரு டைமுக்கு மேல இந்த கலர் தான் எனக்கு கை கொடுத்தது சில ரோல்ஸ்க்கு எல்லாமே. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது, நான் வந்து தமிழ் பேசுறேன், என்னுடைய ஃபேமிலி கண்டிஷன் ஒரு மாதிரி இருக்கு. சோ நான் சினிமா எதுவுமே தெரியாம நான் உள்ள வரேன். என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாதனால, நான் கற்பா இருக்கிறதுனால எனக்கு ஒருவேளை இங்கிலீஷோ இல்ல சம் நாலேஜ் அந்த ஒரு மாடர்ன் அந்த மாதிரி எதுவும் இல்லாதனால என்ன ரிஜெக்ட் பண்றாங்களோங்கிற ஒரு பயம் இருந்தது ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் என்னோட கலர் எனக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கும். எனக்கு அதனால ரோல்ஸ் ஒண்ணு கிடைச்சது. ஆனா அது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதேதான் ரொட்டீன் ஆகுது.
யாராவது ஒருத்தர் போய் ரேப் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து யாருக்கு இருக்குன்னா டஸ்கி டோன்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. யாராவது ஒரு பொண்ண போய் கொல்லுவாங்க. அந்த ரோல் பாத்தீங்கன்னா டஸ்கி டோன்ல இருக்கிற ஒரு பொண்ணு. சரி, இப்போ ஒரு பெரிய லென்த்தியான ஒரு கதாபாத்திரத்துல ஒரு லீட் போட்டிருப்பாங்க. நல்ல ஃபேரா இருப்பாங்க. மலையாளத்துல இருந்தோ, இல்ல தெலுங்கு ஹைதராபாத்ல இருந்தோ, இல்ல மும்பைல இருந்தோ கூட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு டல் டோன் அடிச்சு அவங்கள நடிக்க வைப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் கத்து கொடுத்து கஷ்டப்பட்டு அவங்க எமோஷனை பிடிக்க வச்சு பேச வச்சு இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற டைரக்டர்ஸ் ஏன் அந்த எமோஷனை தெரிஞ்சும் அந்த கலர் இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து தமிழ் நல்லா பேசக்கூடிய பொண்ணா பார்த்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க நாங்க ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிற நினைக்கிற பொண்ணா பார்த்து ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தான் தெரியல. ஒரு சின்ன சின்ன ரோல்ல வந்துட்டு போற மாதிரி நீங்க அதுல பெர்ஃபார்மன்ஸ் ப்ரூவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நாள் வந்து கிடைக்கும்னு சில பேர் தெம்பா பேசுறாங்க. ஆனா சின்ன சின்ன ரோல்ல பண்றதுனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா கடைசி வரைக்கும் ஒரு பெரிய படத்தோட பெரிய டைரக்டரோட படங்களுக்குள்ள நுழையவே முடியறது இல்ல. இது ஒரு பெரிய அரசியலா இருக்கு. இது இது யாரு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. இது பேசுறதுனால கூட எனக்கு அடுத்த வாய்ப்புகள் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியல. சோ நான் அதை பத்தி கேர் பண்ணிக்க போறதே இல்லை. ஏன்னா இது ரொட்டீனா நான் பாக்குறேன். எனக்குமே ஏதாவது ஒரு வாய்ப்பு வருதுன்னா இப்படிதான் வருது. நான் ஒரு பாவப்பட்ட பொண்ணா, நான் ஒரு கஷ்டப்படுற ஏழை வீட்டு பொண்ணா, இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே அக்செப்டன்ஸ். ஓகே, ப்ரொடக்ஷன் வேணும். ப்ரொடக்ஷன் இந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணு போட்டா படங்கள் பாப்பாங்களா, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஃபேர் டோன்ல இதுக்கு முன்னாடி எந்த படமும் பண்ணாத, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்தோ இல்ல மாடல்ல இருந்தோ யாரோ ஒருத்தவங்க சடனா கூட்டு வரும்போது அந்த ரசிகர்கள் ஏன் அவங்கள கவனிக்கிறாங்க, அவங்கள ஏன் பாக்குறாங்க? சோ ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொமோட் பண்றாங்க அந்த ஹீரோயினை. அந்த ப்ரொமோஷன் அடுத்த ஒரு வைபுக்கு அடுத்த ஒரு ஹைப்புக்கு கொண்டு போகுது ஆடியன்ஸ்க்கு. அந்த ப்ரொமோஷனை ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு மிடில் கிளாஸா இருக்கட்டும், லோயர் மிடில் கிளாஸா இருக்கட்டும், அப்பர் மிடில் கிளாஸா இருக்கட்டும், இல்ல இன்னும் ஹை சொசைட்டி பீப்புளாவே இருக்கட்டும், சில இடம் கொண்டு வர மாட்டாங்க. அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. சரி, எனக்கு இது நான் ஃபீல் பண்ணி சொல்றதை விட எனக்கு கொட்டுக்காலியிலயுமே வந்து என்னன்னா கொட்டுக்காளி, வாழை, அடுத்து இப்ப ரிலீஸ் ஆன எல்லா படங்கள்லயுமே கேரளா ஆர்டிஸ்ட். எனக்கே பயமா இருக்கு. இனி வர படங்களுமே ஒரு ஒரு பெரிய கதாபாத்திரம், ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னா நல்லா நடிக்கக்கூடிய பெண்கள் கேரளால தான் இருக்காங்களா, இல்ல வந்து ஆந்திரால தான் இருக்காங்களா, ஹைதராபாத்ல இருக்காங்களா, மும்பைல இருக்காங்க, தமிழ்நாட்டுல இல்லையா? அப்போ ஒரு 2 டைலாக் பேசிட்டோமா, நல்லா பேசுற அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து தமிழ்நாடு பெண்கள் மட்டுமான ஒதுக்கப்படுறாங்க. தங்கலான்ல அவ்வளவு பேர் தமிழ் பெண்கள் இருந்தாங்க. ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ரோல் வந்து யாருக்கு இருக்கு? வாழையில இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் யாரு? அப்போ இங்க இருந்து அங்க போறவங்களுக்கு யாருக்காவது வாய்ப்பு கிடைக்குதா? இவ்வளவு பெரிய கேள்வி இருக்குல்ல. இப்ப நானே போறேன், நானும் புஷ் பண்ணணும். நான் அந்த ஹீரோயின் பொசிஷன் வர்றதுக்கு என்ன நான் புஷ் பண்ணிக்கணும், என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், நான் மாத்தணும். என் லைஃப் ஸ்டைல், என்னோட பேச்சு, என்னோட நடத்தை எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணும். அப்பதான் இந்த ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிற மேனேஜர்ஸ், பிஆர்ஓ இவங்க எல்லாருமே வந்து நம்புறாங்க, பாக்குறாங்க, அப்ரோச் பண்றாங்க. ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த பொண்ணை போடலாங்க, இந்த மாதிரி ஹீரோயினா வைக்கலாம் அப்படின்னு. சோ இதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு. இது என்ன மாதிரி உள்ளுக்குள்ள அரசியல் கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆகுது. சோ மோர் தென் இதெல்லாமே ரொம்ப டிஃபிகல்ட். தவறாதான் போய்கிட்டு இருக்கு. இது என்னைக்கு மாறும்னா, நான் இப்ப கொட்டுக்காலில நடிச்சிருக்கேன், என்னை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆர் ஓகே பேபில நான் ஹீரோயினா பண்ணிருக்கேன். இப்ப அடுத்து நான் ஒரு படம் ஹீரோயினா பண்ணணும்னா என்ன ஒரு டைரக்டர் நம்பணும். இந்த பொண்ணை வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவர் நம்பணும். அதுக்கடுத்து இன்னொரு டைரக்டரும் அதை நம்பணும். நான் ஒரு ஹிட் மூவி கொடுக்கணும். நான் ஒரு ஹிட் படம் கொடுத்தாதான் அடுத்த ஒரு டைரக்டர் என்ன பிச் பண்ணுவாரு, அடுத்த ஒரு ப்ரொடக்ஷன் என்ன பிச் பண்ணும். சோ என்ன ப்ரூவ் பண்றதுக்கே நான் நாயா செத்து பழைக்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ் பெண்களுக்கான சூழல். இல்ல, இல்ல என்னன்னா, நான் என்ன சொல்லணும்னு இருந்தேன்னா, ஐ குட் ரிலேட் ஆக்சுவலி வித் யூ அண்ட் ஒரு ஹார்ட் ரியாலிட்டி. அது அவ்வளோ பெரிய கஷ்டத்த நீங்க சிரிச்சுக்கிட்டே அது வந்து ரொம்பவே அழகா சொன்னீங்க. பட் யா ஐ ஐ ஐ விஷ் திஸ் குட் பிரிங் ஒன் சேஞ்ச். இது வந்து கண்டிப்பா ஒரு சேஞ்ச் உருவாக்கணும். ஏன்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே தமிழ்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க வந்து அத பயன்படுத்திக்கிட்டா ரொம்பவே அழகா இருக்கும்னு தான் நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலி நிறைய பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் வந்து நீங்க ஷேர் பண்ணீங்க. வாங்க ஒரு நாள் சென்னைக்கு வரும்போது இன்னொரு நாள் பெரிய இன்டர்வியூ நம்ம வந்து பிளான் பண்ணலாம். கொட்டுக்காளிக்கு ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அப்ரிசியேஷன் வந்து பெரிய இடத்துலேருந்து வரலனாலுமே ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு இன்னும் கூட. ஸோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங். பி த போல்ட் அண்ட் பி த பெஸ்ட் யூ ஆர். ஷூர், தேங்க்யூ சோ மச். நீங்க என்ன கூப்பிட்டு இவ்வளவு தூரம் பேச வச்சதுக்கு, நான் பேசுறது பொறுமையா கேட்டதுக்கு நான் ரொம்ப பேசுவேன். நான் இனிமே குறைச்சிக்கிறேன். சாச்சா இல்ல ரொம்பவே அழகா பேசுங்க. கீப் டூயிங் வாட் யூ டூயிங். ஷூர், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.